ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல்டன் கிரிக்கெட் தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போறது 2025 சாம்பியன்ஸ் டிராஃபில இந்தியா மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையே நடந்த ஒரு பெரிய சம்பவம். நியூசிலாந்து அணியின் தோல்விக்கு டேரில் மிட்செல்லோட ஆமை வேக ஆட்டம்தான் காரணம்னு சொல்றாங்க. இதை பத்தி ரசிகர்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்க, நியூசிலாந்து அணி எப்படி மேற்றை கோட்டை விட்டது, இதையெல்லாம் இந்த வீடியோல டீடைலா பேச போறோம். வீடியோவை ஃபுல்லா கவனமா பாருங்க. இன்னைக்கான கேள்வியை பாக்குறதுக்கு முன்னாடி, போன வீடியோல சாம்பியன்ஸ் டிராஃபில அதிக ரன்கள் அடிச்சது யாருன்னு கேட்டிருந்தேன்ல, அதுக்கான ஆன்சர் கிறிஸ் கெயில் தான். இவங்க எல்லாம் தான் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்காங்க. வாழ்த்துகள். சரி, இன்னைக்கான கேள்வி என்னன்னா, பாபர் அசாம் எந்த வருஷம் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல டெபியூட் பண்ணினார்? உங்களுடைய பதில்களை கமெண்ட்ல போடுங்க. யாரு கரெக்டா சொல்றாங்கன்னு அடுத்த வீடியோல பார்க்கலாம். 2025 சாம்பியன்ஸ் டிராஃபில நியூசிலாந்து அணி இந்தியாவுக்கு எதிரா 4 விக்கெட் வித்தியாசத்துல தோத்து போச்சு. இதுக்கு டேரில் மிட்செல்லோட ஸ்லோ இன்னிங்ஸ் தான் மெயின் ரீசன் சொல்றாங்க. சோசியல் மீடியாவுல எல்லாரும் இத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச்ல நியூசிலாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுச்சு. ரச்சின் ரவீந்திரா அதிரடியா ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா இந்தியாவோட ஸ்பின்னர்ஸ் பவுலிங் பண்ணதோ நியூசிலாந்து டீம் ரன் சேர்க்க கஷ்டப்பட்டுச்சு. விக்கெட்டுகளும் ரெகுலர் இன்டர்வெல்ல இழந்தாங்க. அப்போ 4th டவுன் பேட்டிங் பண்ண டேரில் மிட்செல்ல விக்கெட்டை காப்பாத்தணும்னு ஸ்லோவா ஆடினாரு. ஆனா அவர் கொஞ்சம் பவுண்டரிஸ் அடிச்சிருக்கணும்னு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனா அவர் 91 பால்ஸ்ல 50 ரன்ஸ் தான் எடுத்தாரு. இது ஐசிசி ஃபைனல் மேட்ச் ஹிஸ்டரியிலேயே ரொம்ப ஸ்லோவான ஹாஃப் செஞ்சுரி. அதுக்கப்புறமாவது கொஞ்சம் ஃபாஸ்டா ஆடுவாருன்னு நினைச்சாங்க. ஆனா அவர் 101 பால்ஸ்ல 63 ரன்ஸ் தான் எடுத்தாரு. மொத்தம் 3 பவுண்டரிஸ் தான் அடிச்சாரு. அதனால நியூசிலாந்து டீம் 45வது ஓவர்ல தான் 200 ரன்ஸை எட்டுச்சு. ரசிகர்கள் இத செமையா விமர்சிச்சாங்க. டேரில் மிட்செல் கொஞ்சம் ஃபாஸ்டா ஆடி இருந்தா எக்ஸ்ட்ராவா 20 ரன்ஸாவது சேர்த்திருக்க முடியும். அப்படி சேர்த்திருந்தா நியூசிலாந்து டீமுக்கு வின்னிங் சான்ஸ் இருந்திருக்கும். ஆனா கடைசியில இந்தியா 252 ரன்ஸை 49வது ஓவர்ல எட்டி வின் பண்ணிட்டாங்க. ரசிகர்கள் இன்னும் சொல்றாங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம்ல ஆடிய டேரில் மிட்செல் துபாய் கிரவுண்ட் மாதிரி இருக்கிற சென்னை சேப்பாக்கம் கிரவுண்ட்ல ஸ்லோவா ஆடுறத பிராக்டிஸ் பண்ணி வச்சிருக்காரு. அதே பிராக்டிஸை இங்கேயும் காட்டி தன்னோட டீமை தோற்கடிச்சிட்டாருன்னு சொல்றாங்க. நியூசிலாந்து டீம் 251 ரன்ஸ் தான் எடுத்தாங்க. இதுல 20 ரன்ஸ் எக்ஸ்ட்ராவா இருந்திருந்தா மேட்ச் ரிசல்ட்டே வேற லெவல்ல இருந்திருக்கும். ஆனா அது நடக்கல. இந்தியா வின் பண்ணிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன தோணுது? டேரில் மிட்செல்லோட ஆட்டம் தான் நியூசிலாந்து டீமோட தோல்விக்கு காரணமா, இல்ல வேற யாராவது இதுக்கு ரெஸ்பான்சிபிளா? கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கான கேள்விக்கு கமெண்ட் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கிரிக்கெட் மேட்டர்ஸை தெரிஞ்சுக்க கோல்டன் கிரிக்கெட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம்.